இதான் என் வீடு. ஆமா ஆமா, அங்க போ அங்க போ. அப்பா யாருப்பா இது? பிரேக் இன்ஸ்பெக்டர் மக. நம்ம டாக்ஸில பிரேக் பிடிக்கலாம்னு டெஸ்ட் பண்றதுக்காக குறுக்க வந்து விழுந்தது. அங்க அது பிடிச்சிருந்தா நான் ஏன் இதை இங்க பிடிச்சிட்டு வர்றேன். அதுமா ஒத்தனை கொடு. ஆக்சிடென்ட் ஆனா ஆஸ்பத்திரிக்குள்ள அழைச்சிட்டு போனா இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க? அர்த்தம் இல்லாம வளராத. அங்க போனாக்கா போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்பதான் ஒரு கேஸுக்கு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன் டாக்டரை வச்சு பாக்குறேன். அம்மாடி சின்னம்மாவை கவனிச்சு. இல்ல இல்ல இந்த அம்மாவை கவனிச்சுக்க. இதோ வர்றேன். வலிக்குதே வலிக்குதே. அடிப்பட்ட காயத்தே காணும். வலிக்குதே வலிக்குதேங்கிறீங்களே, எங்க வலிக்குது? எல்லாம் உள்காயம். கைய கூட இப்படி உட்கார. இப்ப பாரு, டக்கு டக்கு சத்தம் கேட்கல. கேக்குது. என்ன செய்யறது? எக்ஸ்ரே எடுக்கணும். அதையும் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறது தானே? அப்பா இருக்கு. உன் கண்ணே பொறுமை. என் கண்ணன் எக்ஸ்ரே கண்ணா? ஞான கண்ணு. ஞான கண்ணா? உன் வருங்கால புருஷன் பேரை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நல்லா பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியல? அட, நீங்களா? இது என்ன வேஷம்? அசல் பொம்பளை மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யறது? இந்த காலத்துல ஆம்பளைங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்காங்க, பொம்பளைங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா? உங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர் டாக்ஸி வருமா? டாக்ஸி வருமா? வருது, உட்காருங்க. டிரைவர் என்ன உள்ளர செருப்பு கிடைக்க? அடக நம்ம மேடம் செருப்பு. கொஞ்சம் இருங்க, குடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க அப்பாவை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்ல? நல்ல உடைப்பேன். கேள்வியா கேக்குறேன். அன்னைக்கு ஃபேன் பெல்ட்டால அவன் அடி அடி அடிக்கிற வடிவு விதிய பாத்தியா? என்ன ஷோக்கா விளையாடு. இன்னைக்கு அவன் சொந்த வீட்டுல அவன் சொந்த மகளோட நான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான்னா எப்படி இருக்கும்? என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. கற்பனைக்கு எதுக்கு கண்ணாடி? பின்னாடி என்ன? கண்ணாடியில பாருங்களேன். என்ன சும்மா கண்ணாடி கண்ணாடி பாடா பின்னாடி. ஏய் பேண்டா கோழி, இப்ப என் சொந்த வீட்டுல உன் சொந்த உடம்புல இருக்கிற உன் சொந்த தலைய உன் சொந்த செருப்பால சொட்டையாக்க போகிறேன். இன்னைக்கு ஒன்ன போனா போறதுன்னு விடுறேன்டா. நாளைக்கு வேணா கவுச்சிக்கிறேன். ஏன் பிரச்சனை போட்டு அடிக்கிறீங்க? அத்தானா அந்த எல்போடு கரப்பையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நடக்கா. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும். எங்க விட்டு? ஜோசியத்துல. ஆமா நான் கட்டிக்க போற பொண்ணு பேரு கூட 2 எழுத்துல தான் இருக்குன்னு சொன்னான். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இத உங்க கையில போட்டு அழகு பார்க்க. என்ன இது? என் கல்யாண பரிசு. கல்யாணமா? என்ன பொறுத்த மட்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவுக்கே வந்துட்டேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? You know, you are a funny man. கல்யாணமா? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? நீங்க கனவு காணலையே? கனவா? ஆமா. என்ன யாருன்னு நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா நீங்க ஒரு இளவரசியாகவோ இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாகவோ இருக்கணும். நல்லா படிச்சிருக்கீங்க.
நாகரிகம் தெரிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் விட இந்த ஊர்லயே பேரழகி. அப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? What a joke. அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத கதைகள்ல வேணா படிக்கலாம். நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாம் தன்னால சரியா போயிடும். நிச்சயமா என்னால உங்களுக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும். எனக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும்னு என் வீட்டு வேலைக்காரன் கூட தான் சொல்லுவான். அதுக்காக நான் கல்யாணம் செய்ய முடியுமா? வேலைக்காரனா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கணவனும் மனைவிக்கு வேலைக்காரமாய் தானே. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன போல பணக்கார பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை போல மைனர்கள் எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? என்ன மரியாதையா கொண்டு போய் வீட்டுல விட போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? ஏன் தடுமாறுறீங்க? இதே இடத்துல உங்களை நம்பி வந்த உங்க மாமா பண்ண இதே மாதிரி நீங்க விரட்டி அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஆமா, அது ஒரு வில்லேஜ். நான்தா சீதா. நீ அதே சீதா தான். அன்னைக்கே அப்படி நடிச்சே? இன்னைக்கு தான் நடிக்கிறேன். அன்னைக்கு வந்தேனே அதுதான் என் உண்மையான சுரூப். இட்ஸ் ஆல் ரைட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் செத்து போயிட்டார். அவரால நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் செத்து போச்சு. இருந்தாலும் உங்க அப்பா சாகும்போது கூட என்னதானே கட்டிக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு உங்களை தேடி வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த ஆசையே கிடையாது. என் மேல ஆசை இல்லாம தான் இப்படி என்னையே மயக்க நினைச்சியா? ஆமா, உங்களை மயங்க வைக்கணும்னு தான் நடிச்சேன். எங்க அப்பாவோட ஆசையை அழிச்சு அனாதையா உலகம் தெரியாத அப்பாவே வந்து நின்ன என்ன அவமதிச்சு அனுப்பின உங்களை பழி வாங்கணும்னு தான் இப்படி நடிச்சேன். ஆண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம். பெண்கள்னா வெறும் கிள்ளுக்கீரை நினைக்கிற உங்களை போல ஆட்களுக்கு புத்தி புகட்டணும்னு தான் என் மனசுக்கு பிடிக்காத இந்த நாடகத்தை ஆடினேன். அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நினைக்கவே மாட்டேன். குட் பை. சீதா, என்ன பழி வாங்கிட்டதா நினைக்கிறியா? இந்த முரளி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்லை. நீ ஏன்டா இங்க உட்கார்ந்து இருக்க? இடம் கிடைக்கல, இங்க உட்கார்ந்து இருக்க. ஏன் அழுவுற? அழுவுற அழுது தொலை. என் வடிவுக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன், குட் நியூஸ். நல்ல சமாச்சாரம் தானே? மாப்பிள்ளை நான் இல்ல, வேற ஒருத்தன். எவனோ ஒரு லாரி டிரைவர். அனாதை பையன். அதுக்கு அழுது விட்டு இருந்தா இப்படி ஏதாவது செய்யி. என்ன அந்த கல்யாணத்துல போய் தவள் அடிக்கட்டுமா? தைரியம் வரல, தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா எனக்கு பதிலா நீ பண்ணிக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஏன்டா காதலிக்கிறீங்க? வேற ஒண்ணும் செய்ய தெரியல, காதலிக்கிறோம். அதுவும் இப்படி ஆயிடுது. அண்ணே, அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும். நீதான் அதுக்கு வழி செய்யணும். கல்யாணம் என்னைக்கு? நாளைக்கு. என் கூட வா. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वी नावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। கட்டி மேலத்த கோலம் முடிச்சேன். அபசகனம் முடிச்ச மாதிரி கட்டு மேலத்துக்கு ஸ்டாப் காட்டுறேன். பொண்ணோட அப்ப யார்? யார் அந்த வடுவா? நீதானா? உன் தலையில ஏதாவது சரக்கு? என்ன இதோ மாப்பிள்ளை ராசம் கட்டிக்கிட்டு ஒரு வடுவா உட்கார்ந்து இருக்கானே, திருட்டு வடுவா. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டவே. ஐயோ, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? இந்த பட்டு கடப்ப என்ன பண்ணா, நேமத்தாம் பட்டியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மடமட மடமட 5-6 உருப்படிகளை பெத்து போட்டு விட்டு அவங்களையும் அனாதையா விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்துட்டேன். மாமா, பெரியவர் போய் சொல்றாரு. எனக்கு நேவத்தாவட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. நேவத்தாவட்டி கடியாவட்டிக்கு பக்கத்துல இருக்கிறா வருவா. அதே கதிரேசா, அம்மையே ஏமாத்த பாக்குறியா? மாப்பிள்ளை பேரை கரெக்டா சொல்றீங்க. மாப்பிள்ளை பேர் என்ன? நேவத்தாம்பட்டியில மாணிக்கம் செட்டியான்னு ஒரு பெரிய புள்ளி. பெனாங்கிற 3-4 கடை. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரே மக கருப்பாயி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 50 சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வச்சான். இந்த பையன் என்ன பண்ணா, கண்ட பொம்பளைகளுக்கு சொத்தை எல்லாம் வாரி விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்கா. வக்கத்த வடுவா. ஐயோ, கதேசா, நான் மட்டும் வந்திருக்கேன் நினைச்சியா? உன் பொஞ்சாதி கருப்பாயி புள்ள குட்டியே எல்லாம் வந்திருக்கு. கருப்பாயி அடியாத்தியே நிக்கிறாங்களே.
போதும்னு நானும் பேசாம இருந்து கேட்டேன். இப்போ ஊரை விட்டு ஊரு வந்து நாடு விட்டு நாடு வந்து இப்படி யாரையும் அதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. ஐயோ, 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 இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? நான் ஊரடிக்கு போனாலும் ஒளிஞ்சு நின்னு பாப்பீங்களே, 6 பெத்தும் கட்டுக்குலையாத கருப்பாயின்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் என்ன குறை வச்சேன்? சர்க்கார்ல 3 பிள்ளை போதும்னு சொல்றாங்க, நமக்கு இப்பவே 6 பிள்ளை ஆயி போச்சேன்னு ஒரு நாள் வாயால சொன்னதுக்காக இப்ப இங்க வந்து இவளை 2ஆம் தர கட்டிக்க போறீங்களா? ஏண்டி நீ நல்லா இருப்பியா? ஆத்தா இது யாரு? அவதே உங்க சின்னாத்தா. பெரியய்யா அத உங்க வாயால சொல்லாதீங்க. டிரைவர் ஐயா உங்க பொண்ணத்தை கட்டிக்க போறாங்கன்னு ஊர்ல சொன்னாங்களே, இவ்வளவையும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. ஐயோ நான் என்னமா செய்யட்டும்? உன்னை புரி வண்டி நினைச்சண்டா, நீ ஆக்சிடென்ட் ஆன பழைய வண்டிடா. மாமா என் பேட்டை கல்லு மாமாங்காத தோலை உரிச்சு விடுவேன். இப்பவே உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறா. அப்பச்சி வாங்க அம்மா ஊருக்கு போலாம். வாங்க அம்மா ஊருக்கு போயிடலாம். திரும்பி பார்க்காம போடா. ஐயா நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க. இல்லன்னா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். பேச்ச குறைச்சுண்டோ கருத்து கவனியும். இன்னும் 10 நிமிஷத்துல யார் வரப்போறா தெரியுமா? யாரு வரப்போறா? சனி பகவானே வரப்போறான். அவனதான் இப்ப அடிச்சு துரத்துனே. வரப்போறவன் இவனுக்கு தாத்தாவோய். இன்னும் 10 நிமிஷத்துல உங்க பொண்ணு கழுத்துல தானே ஏறலன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போயிடும். கண்ணை ஊஞ்சி போயிடுமா? ஆமா நெசம் நான் சொல்றேன். நான் சொல்லவோய், சாஸ்திரமே சொல்றேங்கிறேன். ஐயோ இப்ப நான் என்ன செய்யறேன்? பேச்சுல கிடக்காதையும் 2 நிமிஷம் ஆயிடுத்து. இருங்க ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்க. 4 நிமிஷம் ஆயிடுத்து போய் உங்க கண்ணு அவிய 6 நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்கிறேன். ஐயா ஒண்ணும் புரியலையா? ஐயா சொல்லப்படாதவே, அந்த ஞான பண்டிதம் உம்மை காப்பாத்துவா. அப்பா ஞான பண்டிதா, என்னை அழைத்தது ஏனோ? ஞானம் ஞானம். யாரப்பா ஞானம்? அஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வென்று யாம் விஞ்ஞானியாகி விட்டோம். அதை விட்டு நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். உன் விருப்பப்படி வடிவ கல்யாணம் பண்ணிக்க. குழந்தாய், நான் உன் மாமன்டா. மாமா குழந்தாய். அந்த குழந்தைக்கும் எனக்கும் கல்யாணமா? சிவசிவா, சாமியானவன் எப்படி சம்சாரியாக முடியும்? யாம் இமயம் நோக்கி புறப்பட்டு விட்டோம். இப்படித்தானே வழி? ஆமா அப்படித்தான் வழி. டேய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு புறப்படுறா. நான் டாக்ஸில கொண்டு வந்து உங்களை தள்ளி விட்டு வர்றேன். அப்பொழுதும் எங்களை தனியே விடமாட்டாயா நீச்சகா? புதுச்சாமி, அவங்கதான் சொல்றாங்கல்ல, மலைக்கு போறதுக்கு முன்னால மனசு மாறுறது தப்பு இல்லவே. கட்டு தாலிய. சரி, சிவனை போன்று இருக்கும் முன் விருப்பத்தை யாம் நிறைவேற்றுகிறோம். இமாலய பயணத்தை ஒத்தி போடுகிறோம். எங்கே குழந்தை? தாலி எடுத்து கொடு. கட்டி மேல கட்டி மேல. இவங்கதான் சீதாவோட சித்தி, இவர் மாமா. சீதாவை பத்தி எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். கிராமத்துல இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா. சத்தம் போடாம நான் சொல்றதை கேளுங்க. இந்தாங்க இதை எடுத்துங்க. எப்படியாவது சீதா வந்த ஆசிரமத்துல நீங்க அழைச்சிட்டு வந்த. அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டபடி அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது என் கடமை இல்லையா? பாத்தியாக்கா, பெரியவங்க வார்த்தைக்கு தம்பி எவ்வளவு மரியாதை கொடுக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணை கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். தம்பி, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுமே தரித்திரம் தொலைஞ்சதுன்னு தலையை முழுகிட்டோம். இப்போ உங்க ரூபத்துல மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது சும்மா இருப்புமா? காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். வெரி குட். ராமு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்களை நாராயண தெருவில் இருக்க நம்ம சின்ன வீட்டுல தங்குது. சரி சார். தம்பி, அம்மா கொஞ்சம் பாத்துட்டு போறோமே. அம்மாவியா? அவங்களுக்கு தலைவலி, உடம்பு சரியில்லை, அப்புறமா பார்க்கலாம். காரியத்தை முடியும். வாங்க. டேய் சங்கர், படாபட்டு டேய், நிதானத்துக்கு வாடா. டேய் நிதானத்துக்கு வாமா கண்ணா, நிதானத்துக்கு வாமா கண்ணா. தேடியா இருக்கிற சங்கர், அன்னைக்கு யார்கிட்ட இருந்து திருடினேன்னு சொல்லி காதல் கடிதம் எல்லாம் படிச்சு காமிச்சிய, அதெல்லாம் வச்சிருக்க, எல்லாம் கொடுத்துறேன். சங்கர், அந்த லெட்டரை வச்சு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே காப்பாத்தணும். கொடுப்பா. இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரியும், அதனால தான் பத்திரமா வச்சிருக்கேன்.
ஒரு லெட்டருக்கு 100 ரூபாய் வீதம் முரளி தரேன்னு சொன்னான். ஒரு ஆள் பணத்தோட வந்துகிட்டே இருக்கான். டேய், பணம் சம்பாதிக்க இதுவான நேரம். ஒரு பெண்ணோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கு. கொடுத்துறாடே. கொடுப்பா. ஒண்ணு செய்றீங்களா? என்ன? பணத்தை குறைச்சிங்க. 500 ரூபாய் தள்ளு. சரி, இப்படி கேட்டா அவன் கொடுக்க மாட்டான், நம்ம கொடுப்போம். ஃபட்டாஃபட். ஐயோ 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 ஐயோ. சரி, தாகமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு வந்து. அப்பா பட்டு பட்டு அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஏய், யாரு அது மறுபடியும்? நீதானே சங்கர்? பட நான் தான் சங்கர். தெளிவா இருக்கிறேன். என்ன விஷயம்? முரளி சார் கடிதங்களை வாங்கிட்டு வர சொன்னார். இந்தா பணம். எங்க கடிதங்கள்? கடிதங்களாங்க. ம். அது இந்நேரம் முரளி சார் கைக்கு போய் சேர்ந்து இருக்கோம். ஃபட்டாஃபட் வந்தாங்க. ஏய், என்ன ஏமாத்த பாக்குறியா? எங்க கடிதங்கள்? கோட்டீஸ்வர கண்ணத்துல பலார் பலார் அடிச்சுட்டு கடிதங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டான். கோட்டீஸ்வரனா? முட்டாள். என்னடா இது தெரியாம தண்ணி அடிச்சாலும் அடிச்சா வர்றவெல்லாம் தர்மடி கொடுத்துட்டு போறான். விடு ஃபட்டாஃபட். ஆமா, நான் தான் பேசுறேன் சார். அந்த கடிதங்களை கோடீஸ்வரன் வாங்கிட்டு போயிட்டான். ஆமா சார், சங்கர் தான் என்கிட்ட சொன்னாங்க. உள்ள இருக்குமாங்க. இதெல்லாம் எங்க இருந்தா கொண்டு வரீங்க? சார், நம்ம புது பங்களாவுல இருந்து. சார் சார் எங்க வந்தீங்க? அக்கா இல்லாததுனால எங்க மாமா ரொம்ப வருத்தமா இருக்கார். தயவு செய்து அக்காவை எங்களோட அனுப்பிச்சிருங்க சார். ஓஹோ, அக்காவை கூட்டு போக வந்தீங்களா? அக்காவை கூட்டு போக வந்தீங்களா? ஆமா சார். சிங்காரம், சார், இவங்கள அவங்க அக்கா கிட்ட கொண்டு விட. போங்க போங்க. வாங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. எனக்கு தேவையான கடிதங்கள் அவங்கிட்ட, அவன் உயிரை விட மேலான குழந்தைங்க என்கிட்ட. எது முக்கியம் அவனே முடிவு செய்யட்டும்.